ரீசெண்டாக தஞ்சை பெருக்கு ஸ்டாச்சு வந்து ஹைப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட மாதக்கணக்காக ஆச்சு. சரி ஒரே நாள் முடிச்சலாம்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து வரைஞ்சோம்னா இவ்வளோ தான் வரைஞ்சிருக்கேன். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து ஸ்டாச்சுனோட ரொம்ப டீட்டெயில் இருக்குது. ஸோ வரைய ரொம்ப டைம் எடுக்குது. அப்புறம் சிற்பத்துக்கு ஓவியம் பாகம் 3 100 days and Art Day 25. இந்த 100 days and Art வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே இருக்குது. இது என்ன கான்செப்டா 100 days 100 Art போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து 1 lakh அச்சீவ் பண்ணதான் சேலஞ்சு. ஆனால் நம்ம இன்ஸ்டா பேஜில் 1K கூட இன்னும் தாண்டலை. ஸோ பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1K அச்சீவ் ஆயிடுச்சு எப்பயே. ஆனால் அது வந்து என்னமோ தெரியல, இன்ஸ்டா ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, அப்படியே ஃபாலோவர்ஸும் குறைஞ்சிட்டே போகுது. ஏறுது 1K வருது, அப்புறம் திருப்பி குறைஞ்சிட்டே போகுது. ஆர்ட் வந்து நம்ம டே பை டே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன தஞ்சை பெருக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். பெருக்கள் வந்து பெரிய பெரிய இந்த ரெட் கலர் கிரானைட்களை வச்சு கட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிரானைட்களை கட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கல் பாறைகள்லாம் வந்து சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதில் வந்து ஒரு வகையாக மரத்தை வந்து உள்ளே வச்சு அது தண்ணி ஊற்றி ஈரமானப்போ அந்த மரம் வந்து உறிஞ்சு பிரேக் ஆகி உடஞ்சி அதை வச்சு இன்டர்லாக்கிங் மெத்தடுங்க யூஸ் பண்ணி பெரிய பெரிய பாறைகள்லாம் ஒன்றா சேர்த்து கட்டுறோம். அப்புறம் தஞ்சை பெருக்குகளுக்கு அந்த கிரானைட் கல் இருக்கும், அந்த கோபுரம் கிட்டத்தட்ட 80 டன்னா. அவ்வளோ பெரிய டன்னு எப்படி மேலே வச்சுருப்பாங்க பார்க்கப்ப ஒரு சுற்றி ஒரு மண்பாதி அமைச்சு மேலே வச்சுக்கங்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 டன்னா பல ஏன்களை மேலே அந்த கோபுரம் இருக்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற. ஸோ இந்த தஞ்சை பெருக்குகளோட ஆர்ட் வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஃபைனலில் வந்து அவுட்புட் நீங்கள் பாருங்கள் டே கம்ப்ளீட் ஆகப்போ. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கண்டெல்லாம் பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.